ஃபங்க்ஷன் முடிஞ்சு அம்மா வெளியே வர வரைக்கும் அம்மா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்க எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும், மறந்துடாதீங்க. சரிங்க சன்னையா, 10 நிமிஷத்துக்கு ஒரு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் சன்னையா. யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? அருண் சன்னையா மேடம். ம். அருண், அம்மா, நான் உன்கிட்ட ஒப்படைச்ச புது ப்ராஜெக்ட் வேலையை மட்டும் பாரு. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? இல்லம்மா, அது வந்து டேய், உன் மனசுல என்ன பெரிய ஜேம்ஸ் பாண்டுன்னு நினைப்பா? இருந்த இடத்துல இருந்தே என்னை கண்காணிச்சு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு என்ன பாதுகாக்க எனக்கு தெரியும். தேவையில்லாம உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. மேடம். ம். கார்ல என் போன் இருக்கு, எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். அருண், அம்மா என்ன சொன்னாங்க? என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும், உன் வேலையை மட்டும் பாருன்னு கோவமா சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்கப்பா. நம்ம மேல இருக்கிற கோவம் ஆண்டிக்கு இன்னும் போலன்னு நினைக்கிறாரோ. இப்ப என்ன பண்றது? அம்மா கோவமா இருக்காங்கன்னு நம்ம அமைதியா இருக்க முடியாது ஐசு. அண்ணி பயப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அப்ப என்ன பண்றது? ஆமா அருண், டிரைவருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லு. ஆண்டிக்கு பயந்து டிரைவர் ஃபோன் பண்ணாம இருந்துற போறாரு. அவருக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்லிட. சரி. வெல்கம். இப்பதான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள நந்தினி மேடம் கழுகுக்கு மூக்கு வேர்த்த மாதிரி கால் பண்ணிட்டாங்க. ஹலோ மேடம். ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். பார்ட்டி நடக்கிற இடத்துல இருந்து நான் சொன்ன வேலையை முடிக்காம நீ ரெஸ்ட் ரூம் பக்கத்துல இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து பேசுறது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? மேடம் ரெஸ்ட் ரூம் வந்த மேடம். சும்மா சமாளிக்காத. நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா நான் சொன்னதை செய். பயமா இருக்கு மேடம். ஏய், எதுக்கு இப்படி பயந்து சாகுற? நான் இருக்கேன்ல, தைரியமா நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டு வா. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். அகிலாண்டேஸ்வரி மேடம் கொலை பண்ணா கூட ஏதாவது ஒரு வழியில தப்பிச்சுக்கலாம். ஆனா நீங்க அவங்க கௌரவத்தை, அந்தஸ்தை, அவங்களுக்கு இருக்க மரியாதைய கொலை பண்ண சொல்றீங்களே மேடம். இத பார், பொசுக்குன்னு உயிர் போயிட்டா அவமானம், தோல்வி, இதோட வலி அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு தெரியாம போயிடும். நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வலி, வேதனைய அந்த அகிலாண்டேஸ்வரி காலம் முழுக்க அனுபவிக்கணும். அவ அப்படி துடி துடிச்சு சாகணும். அகிலாண்டேஸ்வரி மேடம் கௌரவத்தை அழிக்க பார்த்தது
நாம தான்ற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அகிலாண்டேஸ்வரி மேடம் இதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையும் உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க மேடம். அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. தேவையில்லாம நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்துற வேலையெல்லாம் பார்க்காத. நான் சொன்னதை செஞ்சு முடி. சரிங்க மேடம். இந்த இனிய மாலை பொழுதில் விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் காவல்துறை சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக உதவி ஆணையர் திருமதி மகேஸ்வரி அவர்கள் நமது மதிப்பிற்குரிய தொழிலதிபரும் ராஜ்யசபா உறுப்பினருமான ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவார். நமது மதிப்பிற்குரிய ஆணையர் இப்பொழுது வரவேற்புரை நிகழ்த்துவார். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை புரிந்த அகிலாண்டேஸ்வரி மேடத்திற்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் காவல்துறையினருக்கும் விருது பெற காத்திருக்கும் காவல் அதிகாரிகளுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம் அவர்கள் விருது வாங்குபவர்களை பாராட்டி 2 வார்த்தை பேசும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் மேடம். எல்லாருக்கும் வணக்கம். இப்படி ஒரு விழால கலந்துக்க எனக்கு வாய்ப்பளித்த நமது ஆணையர் அவர்களுக்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்ததா பதக்கமும் பாராட்டு பத்திரமும் வாங்க போற எல்லா காவலர்களுக்கும் என்னோட வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். பதக்கமும் பாராட்டு பத்திரமும் வாங்க போற காவலர்கள் மட்டும்தான் சிறப்பா பணியாற்றிருக்காங்களா, மத்தவங்க பணியாற்றலையா அப்படின்லாம் கேட்க கூடாது. எல்லாருமே சிறப்பா தான் பணியாற்றிருக்கீங்க. பதக்கம் வாங்குறவங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பா பணியாற்றிருக்காங்க. அவங்கள பாராட்டுறதுக்காக தான் இந்த பதக்கமும் பாராட்டு பத்திரமும். இந்த பாராட்டு மத்தவங்களையும் ஊக்கப்படுத்தி அவங்களையும் பதக்கம் வாங்க வைக்கிற முயற்சியா தான் நான் பார்க்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், இருந்தாலும் இந்த நேரத்துல சொல்றது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவா பெண்களுக்கு 6 குணம் வேணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போலீஸுக்கும் 6 குணம் முக்கியமா வேணும். பொலைட், ஒபீடியன்ட், லாயல், இன்டெலிஜென்ட், கரேஜ், எஃபிஷியன்ட். இதுதான் அந்த 6 குணம். போலீஸோட ஃபுல் ஃபார்மே இந்த எல்லா வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான். ஆனா இன்னைக்கு சில போலீஸ்காரங்க கிட்ட இந்த 6 குணம் இல்ல. அவங்க செய்யற தவறால மத்தவங்க பாதிக்கப்படுறாங்க. அதனால பொதுமக்களுக்கு போலீஸ் மேல மரியாதை குறைஞ்சு போகுது. காவல்துறை உங்கள் நண்பன்னு எல்லா இடத்துலயும் எழுதி வச்சுட்டா மட்டும் போதாது, மக்கள் இதயத்துல எழுதணும். அதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பா செயல்படணும்னு பொதுப்படையா உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இப்பொழுது அகிலாண்டேஸ்வரி மேடம் அவர்கள் தனது பொற்கரத்தால் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கமும் பாராட்டு பத்திரமும் வழங்கி கௌரவிப்பார்கள். திரு நிதிஷ்குமாரை மேடை கழிக்கிறோம். திரு நிதிஷ்குமார் அவர்களை மேடை கழிக்கிறோம். திரு ரஞ்சித் அவர்களை மேடை கழிக்கிறோம்.
பாக்யராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு பாலசுப்ரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக விருது வாங்க இருக்கும் திரு துரைமாணிக்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நீ ஒன்றும் கவலைப்படாத. கண்டிப்பா உனக்கு நியாயம் கிடைக்கும். அங்க போய் பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். நான் வந்ததுலேருந்து உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இங்கே சர்வீஸ் பண்ணுறவங்களே நீங்கள் ரொம்ப அக்கறையாக சர்வீஸ் பண்ணுறீங்க. ஐ லைக் யூ. தேங்க்யூ மேடம். வெல்கம். நீங்கள் ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா மேடம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் அகிலாண்டேஸ்வரி மேடம்க்கு உடனே கொண்டு போய் ஜூஸ் கொடுங்க. நீங்கள் யார் மேடம்? எனக்கு எதுக்கு ஆர்டர் போடுறீங்க? நான் மேடம் கிட்ட தான் வேலை பார்க்குறேன். நான் அவங்களோட டயட்டீஷியன். ஓ சாரி மேடம், அவங்களுக்கு இப்பே கொடுத்துறேன் மேடம். நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா மேடம்? ஒரு குக்கும்பர் சாலட் கொண்டு வரேன் மேடம்.
இந்தாங்க மேடம். தேங்க்யூ. ஓகே மேடம். இது கொண்டு போய் மேடம் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே மேடம்.